ஆர்த்தி, உங்க அத்தை மேலதான் போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள இந்த எண்ணெயை இங்க ஊத்தி வச்சு உங்க காலை வச்சு நல்லா வழுக்கி விழுந்து கால் உடையணும். அத நான் என் கண்ணால பார்த்து ரசிக்கணும். எப்படி என் பிளான்? செஞ்சிடலாமா? தாராளமா செய்யலாமா? மனசாட்சியே இல்லாம காரம் உள்ள சாப்பாட நம்மள சாப்பிட வச்சு வேடிக்கை பார்த்தாங்கல்ல, இப்ப கால் உடைஞ்சு கொஞ்ச நாள் கட்டிலேயே கடக்கட்டுமா? என் செல்ல குட்டி, வா அந்த மேட் எடு, அது கீழே ஊத்தி வச்சிடலாம். நல்ல வேலை செய்கிறீங்க. காலை வைக்கிட்டோம், அப்படியே விட்டோம். மா, நம்ம நினைச்ச மாதிரி அந்த ஃப்ளோர் மேட் மேல காலை வச்சுட்டாங்கன்னு வையேன், அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது. ஆர்த்தி, அப்படி மட்டும் அவங்க சோலி முடிஞ்சு மொத்தமா போயிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. வராங்க 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 வராங்க. அம்மா, இவ ஒருத்தி அம்மா கும்மானு எதுக்கு இப்ப கூப்பிடுறவ? என்ன வானதி? அம்மா, உங்க லேப்டாப்ப காணும் தேடிட்டு இருக்கீங்களே, மேல லைப்ரரியில இருக்குமா? அங்க வச்சுட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன் பாரு. வர வர ஏன் தான் இவ்ளோ ஞாபகம் இல்லாம இருக்கேனே தெரியல. அம்மா, நான் வேணா போய் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வானதி, நான் மேல ரூம்லயே உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். சரிம்மா. என்னடி இவ வந்தவங்களை விழ விடாம அவ பாட்டுக்கு திசை திருப்பி விட்டுட்டா. அவ நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது போல இருக்குமா. ராசி இல்லாதவளா இருக்காமா அவ. அதுக்குன்னு நம்ம போட்ட பிளான், கீழே ஊத்தி வச்ச எண்ணெய் எல்லாமே வேஸ்டா? அத வேற ரகசியமா நம்ம ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கோம் பாரு. எல்லாம் நம்ம தலை எழுத்து. ஐயோ, பார்த்து வர வேண்டாம். கீழே என்ன கொட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் கவனிக்காம. உனக்கு ஒன்னும் அடிப்படலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் விடுங்க, நான் போகணும். இங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல? நடக்கட்டும் ஆர்த்தி. அதுக்காக அப்படியே விட்டுட்டு போக முடியாது. கூடிய சீக்கிரமே இவங்களை எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிக்கிறேன். அந்த அடி வானத்தை கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி ஒரு பெரிய பொருளை கிளப்பி விட்டல்ல, அதை விட பெரிய அடியா இருக்க போது. அம்மா, மா, என்ன? வர வர வர. வா வா
வா வா வா. வானத்திய மறுபடியும் நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க பாத்தியா சம்மந்தி அம்மா. இப்பதான் எனக்கு வானத்தி வாழ்க்கையில இருந்த பயமே போச்சு. என்னம்மா நீ? அப்பா என்னடானா எப்ப பார்த்தாலும் வானத்தை நினைச்சே கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இந்த நேரம் போய் நீ வானத்தி வாழ்க்கைய நினைச்சு பயமே இல்லங்கிற. அவளும் அத்தானும் டைவர்ஸ்க்காக சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க, தெரியும்ல. திடீர்னு காணாம போன வானத்தி திரும்பி வந்தது என்னமோ நமக்கு சந்தோஷம்தாம்மா. ஆனா வந்தவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வராம அத்தை அவளை மகளால அவளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது அது எல்லாமே ஒரு கண் துடைப்புக்கு தான் ஆர்த்தி. அப்படி சொன்னாதானே மாப்பிள்ள வானத்தையே இந்த வீட்ல இருக்க விடுவாரு. இங்க பாரு, இந்த வீட்ல யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை அம்மா உனக்கு இப்ப சொல்லட்டுமா? என்னம்மா? வானத்தி இந்த வீட்ல வந்து இருந்தா மாப்பிள்ள மனசை எப்படியாவது மாத்தி திரும்பவும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற நினைப்போட தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கா. கொஞ்ச நாளைக்கு அவர் பக்கத்திலேயே இருந்து அப்படி எப்படி போக வர அவர் கண்ணுல பட்டுக்கிட்டே இருந்தா மாப்பிள்ள மனசு மாறிடும்ல. அதெல்லாம் யோசிச்சுதான் அவங்க அத்தைக்கிட்டயே இது எல்லாத்தையும் மறைச்சு நான் உங்க மகளா இருக்க சம்மதிக்கிறேன், அதனால இந்த வீட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காடி. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா? வானத்திய அவ வாயால என்கிட்ட சொன்ன வாக்குமூலண்டி. அப்போ வானத்தி எப்படியாவது அத்தான வளைச்சு போட்டுருவான்னு சொல்றியாமா? பின்ன என்னடி கேள்வி கேக்குற நீ? அவ்ளோ ஆசாசியா கட்டிக்கிட்ட அவரை அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட்டு போயிடுவாளா என்ன? அதெல்லாம் சரிம்மா. இந்த விஷயத்துல இவ்ளோ உறுதியா இருக்கிறவ அப்புறம் எதுக்குமா டைவர்ஸ் பேப்பர்ல எல்லாம் சைன் போட்டா? நீ என்னடி குழந்தை மாதிரி கேள்வி கேக்குற? விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா உடனே விவாகரத்து ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? நாளைக்கு 2 பேரையும் கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிப்பாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு. அப்ப எல்லாத்தையும் அப்படியே மாத்தி சொல்லிட்டா போச்சு. ஆனா ஒரு விஷயம் ஆர்த்தி, வானத்தி மாதிரியே அவ வாழ்க்கை நல்லபடியா சீக்கிரம் மாறிடும்னு நானும் நம்புறேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வானத்திய பொண்ணு கேட்டு மாப்பிள்ள ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாருன்னு உங்ககிட்ட சொன்னல? ஆமாமா, அத்தான் கூட அவரோட சட்டையெல்லாம் புடிச்சு சண்டையெல்லாம் போட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாருன்னு சொன்னியே. அதேதான். அப்படி பொண்ணு கேட்டு வந்தவன் கிட்ட பிடிக்காத பொண்டாட்டினா இவர் வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? இவர் மனசுல அவன் மேல ஆசை இருக்க போய் பொண்டாட்டிங்கிற நினைப்பு இருக்க போய் தானே அவனை அடிச்சு அனுப்புனாரு. உண்மைதாமா. என்ன மோடி, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாப்பிள்ள மனசு மாறினா கூட எனக்கு போதும் ஆர்த்தி. எனக்கு வேற என்னடி வேணும்? வானத்தி நல்லபடியா இந்த வீட்ல வாழணும், மாப்பிள்ள அவளை ஏத்துக்கணும். இது நடந்துட்டா போதும் ஆர்த்தி. நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது வானத்தி நம்ம வீட்டை விட்டு போனது கூட இந்த பிளான்ல என்னமோ ஒண்ணுதான்னு எனக்கு சந்தேகமா தாமா இருக்கு. கார்த்தியா தனக்கு அவ மேல அக்கறை வரணும், அவ நிலைமைய நினைச்சு அவர் பரிதாபப்படணும்னு கூட அவ வீட்டை விட்டு போயிருக்கலாம்லமா. ஆமாடி, சரியா தானே சொல்ற. நம்ம வானத்தி பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் அப்ராணியா தெரியவா, ஆனா பயங்கர புத்திசாலி. நீயே சொல்லு, அவ நினைச்ச மாதிரி தான் நடந்தது. அவ காணாம போயிட்டானதும் மாப்பிள்ள எப்படி எல்லாம் பதறினாரு, எங்கெல்லாம் ஓடி போய் தேடினாரு. மனுஷன் ஆடி போயிட்டாரே, அதுதானே அவளும் எதிர்பார்த்தா. எப்படியோடி மேலாப்ல பார்த்தா அவ இந்த வீட்ல ஒரு மகளா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அதையே கொஞ்சம் உன்னிப்பா பாரு, அவ செய்யற ஒவ்வொரு காரியமும் மாப்பிள்ள அவளை பார்க்கணும் கவனிக்கணும்னு அதுக்காகவே செய்யற மாதிரி இருக்கும். இத்தனை நாளா நான் இத கவனிக்கவே இல்லையேம்மா. இத்தனை நாளா கவனிக்கலன்னா என்ன, இன்னைக்கு கவனிச்சு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ குளிச்சு முடிச்சு கீழே இறங்கி வருவா. அவ வந்ததுக்கு அப்புறம் அவ செய்யற ஒவ்வொரு வேலையும் கவனிச்சு பாரு. அப்ப நான் எவ்வளவு உண்மை சொல்றேன்னு உனக்கே தெரியும். அம்மா, என்னடி
நம்ம பேசினது எல்லாமே கேட்டு அந்த கார்த்திக் எவ்வளவு டென்ஷன்ல இருக்காரு தெரியுமா? அங்க என்ன நடக்குதுன்னு கூட பார்க்காம நீ கிச்சன்ல என்னமா வேலை பார்த்துட்டு இருக்க? அடப்போடி இவ ஒருத்தி. நான் இங்க வேலை பாக்குறதே டென்ஷனா இருக்கிற கார்த்திக்க இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி அலைய விடுறதுக்கு தான். என்னமா சொல்ற? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. வானதி, வானதி, அவளை எதுக்குமா இப்ப கூப்பிடுற? நம்ம திட்டமே கார்த்திக் கிட்ட வானதிய மாட்டி விடணுங்கிறதா. அதுக்கு அம்மா இங்கிருந்து போட போற சுவிட்சில அங்க எப்படி தக தக தகன்னு பத்திக்கிட்டு எரிய போது பாரு. அம்மா, வானதி, வாடா வாடா வாடா. நீ வந்து குடுத்தாதான் சரியா இருக்கும். அப்பா எப்பவோ காஃபி கேட்டாரு, நான் தான் குடுக்க மறந்து போயிட்டேன். இப்ப ரூம்ல தான் இருக்காரு. நீ கொண்டு போய் குடுத்துறியா? கொடுங்கம்மா. மா, அவளை ஏமா வேலை வாங்குற? அப்புறம் அத்தை பார்த்து ஏதாவது சொல்ல போறாங்க. நீ குடு, நானே போய் அப்பா கிட்ட குடுக்கறேன். அப்பாக்கு நீ போய் குடுத்தீனா அப்புறம் ஜீவா மாப்பிளைக்கு யார் காஃபி கொண்டு போய் குடுக்கறது? ஐயோ பரவாயில்லமா, நான் போய் அப்பாட்ட குடுக்கறேன். நீ தான் இருக்கட்டும் ஆர்த்தி, நீ போய் ஜீவாவா கவனி. அப்பாவுக்கு நான் காஃபி எடுத்துட்டு போறேன். கொடுங்கம்மா. இந்த பரவாயில்ல, இந்தடா, கொடுங்கம்மா. இந்த போயிட்டு வா. மா, நம்மளோட பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? பின்ன இப்படியே இவளுக்கு வேலை சொல்லி சொல்லி கார்த்திக் முன்னாடி இப்படியும் அப்படி நடக்க வச்சோம்னா நாம நினைச்சதெல்லாம் உண்மைங்கிற மாதிரியே நடக்கும். இப்ப கூட பாரு, காஃபில சும்மா சர்க்கரைய காட்டிதான் அனுப்பியிருக்கேன். சர்க்கரை பத்தலையோ குடுங்கம்மா அப்படின்னு வருவா பாரு. ஏங்க, காஃபி சாப்பிடுறீங்களா? எனக்கு வேண்டாம். சரிங்க. மா, என்னடா? அப்பா சக்கரை கம்மியா இருக்குன்னு சொன்னாரு. அந்த சக்கரை டப்பா மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? நான் சொல்லல உங்க அப்பாக்கு எவ்வளவு சக்கரை போட்டாலும் பத்தாதுன்னு. இந்தா, போ. நேரம் ஆச்சு, இன்னும் இவ என்ன பண்றா? மாமா, என்ன அந்த கார்த்திக் மாடியில நின்னு போன் பேசிட்டு இருக்கான். அப்படியா? சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே, போ. வானதி, அம்மா வானதி, வானதி. சொல்லுங்கம்மா. அம்மா, வாஷிங் மிஷின்ல துணி போட்டேன்டா. அம்மாக்கு இன்னும் சமையல் வேலையே முடியல. நீ கொஞ்சம் எடுத்து காய வச்சிரியா? சரிம்மா. இங்க பாரு, இங்க காய வச்சிராத. மொட்டை மாடியில கொண்டு போய் காய வைக்கிறியா? சரிம்மா, நான் அப்பதான் சீக்கிரமா காயும். சரிம்மா. சரி. அப்புறம் கால் பண்றேன். அவ செய்யற ஒவ்வொரு காரியமும் மாப்பிள்ள அவளை பார்க்கணும், கவனிக்கணும்னு அதுக்காகவே செய்யற மாதிரி இருக்கும். அப்படி பொண்ணு கேட்டு வந்தவன் கிட்ட பிடிக்காத பொண்டாட்டினா இவர் வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? இவர் மனசுல அவன் மேல ஆசை இருக்க போய், பொண்டாட்டிங்கிற நினைப்பு இருக்க போய் தானே அவனை அடிச்சு அனுப்புனாரு. வானதி நில்லு. சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா. என்னங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? இவன் என்ன சொன்னாலும் நம்பிடுவான். இவனை ஈஸியா ஏமாத்திடலான்னு தான் நினைச்ச. என்ன சொல்றீங்க? இப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி முகத்தை வச்சுட்டு எல்லாரையும் ஏமாத்து. ஏமாத்துனா? நான் யாருங்க ஏமாத்துனேன்? நான் பாட்டுக்கு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா என்ன கூப்பிட்டு வச்சு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க.
நீ எந்த இன்டென்ஷனோட வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாம இருக்கும்னு நினைச்சியா? என்னைக்காவது ஒரு நாள் நான் மனசு மாறி உன்னை ஏத்துக்குவான்ற ஐடியால மட்டும் நீ இருந்தன்னா அதை இன்னையோட மறந்துட சொல்லிட்டேன். யாரு? நானா? அந்த ஆசையெல்லாம் எனக்கு இருந்திருந்தா நான் ஏன் டைவர்ஸ் பண்றதுக்கு முதல் நாளா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க போறேன்? நான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்தது அம்மா என்ன கூப்பிட்டதுக்காக மட்டும்தான். இதெல்லாம் மத்தவங்க வேணா நம்பலாம், ஆனா நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. அதான் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகுதுன்னு முடிவு ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இன்னும் என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க? யாரு? நானா? என்ன நானா? வேணும்னே நான் பாக்கணும் தானே நான் இருக்க இடமா பார்த்து வந்து ஏன் கண்ணுல படுற மாதிரி ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்டு இருக்க நீ. நினைப்புதாங்க உங்களுக்கு. நீங்க இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி இந்த வேலை எல்லாமே நான் தினமும் இங்க பாக்குறது தான். ஆமா, முதல்ல உங்களை ஆபீஸ் போகாம இந்த நேரத்துல யார் உங்களை வீட்ல இருக்க சொன்னது? சும்மா சோஃபால உட்காந்துக்கிட்டு நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு நல்லா சைட் அடிச்சுக்கிட்டு இப்ப கடைசியில என்ன வந்து குறை சொல்றீங்களா? சைட் அடிச்சுனா? நான் சைட் அடிச்சுனா? ஆமா, நீங்க தான். நான் இந்த வீட்ல என்ன பண்ண உங்களுக்கு என்ன? இப்போ இந்த ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு முழு நேரமும் என்ன பாத்துட்டு இருக்கிறதா உங்க வேலையா என்ன? செய்யறதுல நீ செஞ்சுட்ட, இப்ப நான் ஏதோ இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கா? உண்மை அதுதானுங்க. சிவனேன்னு நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், நீங்க தான் கூப்பிட்டு வச்சு சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. எப்படியும் நம்ம திரும்ப ஒன்னா சேர போறது இல்லங்கிறதுல நீங்க முதல்லயே தெளிவாதான் இருந்தீங்க. நான் ஏதோ வீட்டை விட்டு போனதில்ல, உங்களுக்கு என் மேல ஏதோ பரிதாபம் வந்திருக்கலாம். ஆனா அதுக்காக இப்படி காரணமே இல்லாம கூப்பிட்டு வச்சு பேசுறது, தேவையே இல்லாம என் மேல அக்கறை எடுத்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திடுங்க. நான் எதுக்கு உன் மேல அக்கறை எடுத்துக்க போறேன்? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப ரொம்ப நல்லது. நீங்களா ஏதாவது நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காம இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, சரியா? பாத்து பாத்து. இப்ப நீ வேணும் தானே விடுற மாதிரி நடிச்ச. ஆனா நீங்க நிஜமாவே பதறி போயிட்டீங்க தானே? என் விஷயத்துல இந்த மாதிரி பதட்டமோ அக்கறையோ பட வேணாம் தான் நான் சொல்றேன். ஆமா, நீங்க அடிக்கடி ஒண்ணு சொல்லுவீங்களே, உன் லிமிட் என்னங்கிறதா தெரிஞ்சு நடந்துக்கோன்னு. நான் தான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேங்க. முடிஞ்சா நீங்களும் தெரிஞ்சு நடந்துக்கோங்க. மாப்பிள்ள ஒரு நிமிஷங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்ப பேசலாங்களா? இல்ல நீங்க ஏதாவது சோர்வா இருந்தீங்கன்னா நான் அப்புறமா வந்து பேசட்டுங்களா? என்ன பேசணும்னு சொல்லுங்க. ஆனா மாப்பிள்ள, நான் பேசுறத கேட்டு நீங்க கோவப்படக்கூடாதுங்க. அப்படின்னா மட்டும் நான் சொல்றேங்க. நான் கோவப்படுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம்? எல்லாம் வானதி கல்யாண விஷயமா தான் மாப்பிள்ள. 2 நாள் முன்னாடி உங்க ஃப்ரெண்டு வந்து வானதிய பொண்ணு கேட்டப்ப கூட நீங்க கோச்சுக்கிட்டீங்க. நான் கூட உங்ககிட்ட சொன்னேன், நீங்க எப்படியாவது போய் அவர்கிட்ட பேசி மறுபடியும் கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்னு. அதுக்கும் நீங்க கோச்சுக்கிட்டீங்க. இப்படி யார் சொல்ற வார்த்தையும் நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா வீணா போக போறது ஏன் புள்ள வாழ்க்கை தானே. இப்ப கூட நீங்க வானதிய கூப்பிட்டு பேசுனீங்களாமே. இனிமே நம்ம 2 பேரும் எப்பவுமே சேர்ந்து வாழ முடியாது, அந்த மாதிரி நினைப்பெல்லாம் உன் மனசுல வச்சுக்காத, அப்படி எப்படின்னு நீங்க சொன்னதா வந்து என்கிட்ட சொன்னா. அதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மாப்பிள்ள. உண்மைய சொல்லணும்னா, என்னதான் நீங்க 2 பேரும் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டிருந்தா கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட மாட்டீங்களா? அப்படி ஒரு நல்ல நாள் வந்துடாதான் தான் நான் கடவுள் எல்லாம் வேண்டிட்டு இருந்தேன். ஆனா நீங்க அவகிட்ட சொன்னதையும் வானதி என்கிட்ட வந்து பேசினதையும் வச்சு பார்க்கும்போது அவளுக்கே கூட இனிமே இந்த வீட்டுல மருமகளா வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது.
பிடிக்காத ஒரு வாழ்க்கைய வாழ சொல்லி வானத்தைய கட்டாயப்படுத்துறதுக்கு எனக்கே கூட விருப்பம் இல்லைங்க மாப்பிள்ள. அதனால அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவளை கண் கலங்காம வச்சு பாத்துக்கிற ஒரு மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட கேக்குறீங்க? உங்ககிட்ட தானே மாப்பிள்ளை கேட்கணும். உங்க ஃப்ரெண்டு சொல்லாம வந்து அவளை பொண்ணு கேட்டதுக்கே நீங்க அவ்வளவு கோவப்பட்டு அவரை அடிச்சிட்டீங்க. இப்ப நாங்க வேற ஏதாவது கொஞ்சம் முடிவெடுத்து நிறுத்துறீங்களா? ஆளாளுக்கு நான் அவளை அக்கறைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அவளை எந்த அக்கறையும் இல்ல. எப்படி நாங்க பெரிய போறோம்னு ஆனதுக்கு அப்புறம் இனி அவள் லைஃப் எப்படி இருந்தா அதை பத்தி எனக்கு என்ன? அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் ஏற்படலாம் ஆரம்பிக்கலாங்களா? அதுல உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்களே. எனக்கு என்ன பிரச்சனை? இது உங்க பொண்ணோட வாழ்க்கை. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. எப்படி உன் வாயிலிருந்தே என்ன வேணா செய்யுங்கன்னு சொல்ல வச்சேன் பாத்தியா? சொல்லிட்டல்ல. வீடியோட்டு தரமான செய்கையா பார்த்து செய்யறேன்.